கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் விசுவாசத்தோட முழங்கால்களை தாழ்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று உரிமை பாராட்டி இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுடைய கரம் பிடித்து நடத்தும். இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் கூட இருந்து கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளைகளுக்கு அனுகூலமாக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு நல்ல ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெஸ்ட்டு வழியை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லித்தரார். என்ன வழின்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை நம்ம தேடணுமா. அப்படின்னா உலக பிரகாரமானதை தேடி அலைஞ்சி கஷ்டப்படாத. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை நீ தேடினேன்னா உனக்கு தேவையானது எல்லாம் ஆண்டவரே கொண்டு வந்து கொடுப்பார். நீ அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இன்னைக்குள்ள வசனம். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடுறது அப்படின்னாச்சுன்னா, மேன்மையானதை தேடுங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க, மேன்மையான ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, அவரை பிடிச்சிக்கிட்டு விசுவாசத்தோட உறுதியாக நில்லுங்க, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க. உனக்கு பிரியமானது எல்லாத்தையும் ஆண்டவர் கொண்டு வந்து உன் பாதப்படியில் போடுவார். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் பெரிய ராஜாவானான். ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டான், உமக்கு பிரியமானதை செய்ய ஆசைப்படுறேன், நான் என்ன செய்தால் உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், துதித்தலே எனக்கு இன்பமும் ஏற்றதுமா இருக்கு, என்னை துதிச்சுக்கிட்டே இரு, அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா. ஆண்டவருக்கு பிடிச்ச துதியை அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான், துதிச்சுக்கிட்டே இருந்தான். ஆடு மேய்க்கும் போது கூட கிண்ணறத்தை எடுத்து இசைக்கருவியை வாசித்து ஆண்டவர் துதிச்சுட்டே இருந்தான். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நீதிக்கும் ஏற்ற அந்த துதி பலிகளை அவன் செலுத்தின பொழுது, அப்போ பாருங்கள், இவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்ற நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டு அதை செய்ய பழகினான். இவருக்கு தேவையான ராஜ பதவியையும் மேன்மையும் பெயரையும் புகழையும் இவன் வீடு தேடி ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்து அவனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அதிபதியாக ஆண்டவர் உயர்த்தினான். இன்னைக்கு நீ இழிவானதை தேடி அலையாத, நல்லதை தேடி ஓடு, ஆண்டவருக்கு பிரியமானதை செய், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நட, நல்லா ஜெபம் பண்ணு, வசனத்தை தியானி, மனசாட்சிக்கு பயந்து நீ நட. உனக்கு தேவையானதெல்லாம் உன் வீடு தேடி வரும். அது உன் வேலையாக இருக்கலாம், உன் விசாவாக இருக்கலாம், உன்னுடைய கடனை அடைப்பதற்கான செல்வங்களாக இருக்கலாம், உன்னுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கற்பத்தின் கனியாக இருக்கலாம். எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து இந்த பூமியில் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க பண்ணுவான். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் செல்லா ஃப்ரம் கோயம்புத்தூர்: என்னுடைய பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து அனுப்பிய பதில் இமெயில் கிடைத்தது. கர்த்தருடைய கிருபையினால் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களுடன் பாரதியார் யூனிவர்சிட்டியில் 2nd ரேங்க் எடுத்து வெற்றி பெற்றேன். யூனிவர்சிட்டி லெவலில் 2nd ரேங்க் எடுத்து வெற்றி பெற்றேன். எனக்கு நல்ல வேலை கிடைக்க ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் மங்கள வார்த்தையை எழுதி அனுப்பியிருந்தார்கள். ஏசப்பா சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு எனக்கு நல்ல வேலையை தந்து ஆசீர்வதித்தார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடும்படி இன்றைக்கு இவருடைய ஆத்துமாவை அதற்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக பிரகாரமானதை தேடி அலைந்த, கேவலமானவற்றை தேடி அலைந்த நாட்களுக்கு முடிவை கொண்டு வந்து மகிமையானதை தேட, மகிமைக்குரியதை தேட,
தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்ற நல்லவற்றை தேட, நல்ல குணாதிசயங்களை செய்ய, அதைத் தொடர்ந்து தேவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் என் பிள்ளைகள் சுவைக்க நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல முடிவுகளை இவர்களுக்கு கொடுக்கும்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் நடக்கட்டும். கடன்கள் அடைச்சி என் பிள்ளைங்க மிச்சம் பிடிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆலய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கட்டும். ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து இவங்க வீட்டிலையும், இவங்க ஃபீல்டுலேயும், இவங்க வியாபாரத்திலையும், வேலை ஸ்தலத்திலும் முதலிடத்தை தக்க வைத்துக் கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.